This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருநாய்கள் விவகாரம் என்ன நடவடிக்கை? உச்சநீதிமன்றில் தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். திருநாய்கள் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. தெருநாய் கடிக்காமல் ராபிஸ் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க அனைத்து மாநிலங்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. இதையடுத்து தெருநாய் பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. நாடு முழுவதும் தெருநாய்கள் அதிகரித்து மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய சூழலில் இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரித்து வருகிறது. தெருநாய்களின் தாக்குதல்கள், ராபிஸ் நோயால் உயிரிழப்புகள் போன்றவை அதிகரித்து வருவதை நீதிமன்றம் பலமுறை குறிப்பிட்டும் மாநில அரசுகள் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிருப்தி தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு கடந்த அக்டோபர் 27 விசாரணைக்கு வந்தபோது இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யாத தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களுக்கு எதிராக நீதிமன்றம் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது. நீதிபதி விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா, NV ஆச்சாரியா ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வு இந்த விவகாரத்தில் மாநிலங்களின் அலட்சியத்தை நீதிமன்றத்தை திருப்தியடைய செய்துள்ளதாக தெரிவித்தது. குறிப்பாக இந்த அளவிற்கு பெரிய சமூக பிரச்சினைகளுக்கும் நாடாளுமன்றத்தின் விலங்கு நலன் தொடர்பான விதிமுறைகள் முன்னரே இயக்கப்பட்டிருந்த போது அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பது குறித்து நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். எனவே பதில் மனு தாக்கல் செய்ய தவறிய மாநிலங்களின் தலைமை செயலாளர் நவம்பர் 3 நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதற்கிடையே மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா மாநில தலைமை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டிய அவசியமில்லை என்றும் காணொலி வாயிலாக ஆஜராக அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காத நிலையில் காணொலி காட்சி வழியாக ஆஜராக அனுமதிக்க முடியாது, நேரில் வர வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தனது நடவடிக்கைகளை விளங்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு விரிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. அதில் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்ய 138 கால்நடை மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கருத்தடை திட்டத்தை திறம்பட மேற்கொள்ள 450 கால்நடைகள் மருத்துவர்களுக்கு 15 நாள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது என்றும் இதுவரை 4.77 லட்சம் தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் தமிழக அரசு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.